வணக்கம். நான் பொள்ளாச்சியில பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்ட பெண் பேசுறேன். திருநாவுக்கரசு, சபரி, சதீஷ், வசந்த் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்தது நான் தான். காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் என்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு குடும்ப நண்பரான மலுமிச்சைப்பட்டியை சேர்ந்த ஒருத்தங்க கிட்ட இதை பத்தி நாங்க பேசியிருந்தோம். அவர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி அதுக்கு அடுத்த நாளே எங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. நாங்க நடந்த எல்லாத்தையுமே சொன்னோம். அவர் உடனடியா எஸ்பி பாண்டியராஜன் மற்றும் டிஎஸ்பி ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே திருநாவுக்கரசை தவிர மற்ற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நாள்லயே திருநாவுக்கரசையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நான் ஒரு பெண், என்னோட மான பிரச்சனை அப்படிங்கறத யோசிக்காம அவங்க இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்கு என்னன்னா, இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பெண் நான் தான் அப்படிங்கறதும் என் குடும்பத்தை பத்தியும் கண்டிப்பா வெளிவராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த வழக்கை தொடர்ந்து 1 மாசம் ஆயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ உடனே என்னை பத்தி, என் குடும்பத்தை பத்தி, இதை பத்தி வெளியே கொண்டு இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பெண்ணும் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடி யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. இது மூலமா கண்டிப்பா தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த வழக்குல ஆளும் கட்சியை சேர்ந்த யாருமே இல்ல, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்ல. அதனால இது அரசியல் ஆக்காம தயவு செய்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமான்னு நான் அவங்க எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். வதந்தி பரப்புற யாராவது கிட்ட இதை பத்தின ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா அதை கொடுத்து உடனடியா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தினால நானும் எங்க குடும்பமும் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள இருக்கோம். நாங்க இந்த பிரச்சனையில ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் ஜெயராமன் மட்டும்தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த செய்தியை நாங்க மீடியா வரைக்கும் கொண்டு போவோம். இந்த 4 பேர் செஞ்ச கொடுமையை விட அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் பண்ற செயல் என்னையும் என் குடும்பத்தையும் தற்கொலை செய்ய தூண்டுது. இதுல பொள்ளாச்சியை சார்ந்த யாருமே எங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண வரல. மலுமிச்சைப்பட்டி சார்ந்த பிரமுகர் மட்டும்தான் எங்களுக்கு முன் இதை பத்தி ஜெயராமன் கிட்ட பேசி எங்களுக்கு உதவி செஞ்சவர் அவர் மட்டும்தான். இந்த ஆடியோவில் நான் என்னை பற்றி எதுவுமே நான் ரிவீல் பண்ணல. இதை நான் வீடியோவாக அனுப்பியிருக்கலாம். என்னை பற்றி நான் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோ அனுப்பாமல் ஆடியோவாக நான் அனுப்புகிறேன். ப்ளீஸ் இதை கன்சர்வ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப